வணக்கம். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அஜய் நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம மென்டல் ஹெல்த்தை பற்றி டே 6 வைப் பண்ணுவாங்க டாப்பிக்கில் பேசியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் என்ன எது பேசுவான் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்களோ அதே எதிர்பார்ப்போடு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் இந்த உலகம் ஃபுல்லாக தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் இந்த காலகட்டத்தில் சேர்த்துனது. ஆமாம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சங்க காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம், நம்ம ராஜராஜ சோழனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளோட வரலாறு பெருசு, நம்மளோட இலக்கியம் பெருசு, நம்ம மொழி பெருசு, பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதில் எல்லாம் எடுத்து நிறுத்தி தற்காலத்தில் இந்த காலத்தில் ஆமாடா தமிழ்லாம் யாருக்கு தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வேறு லெவலில் சம்பவம் பண்ணதுன்னா நம்ம கேப்டன் அவர்கள் மட்டும்தான். இவரை விட ஒரு வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வரணும்னா இனிமேல் நம்ம தமிழ் சமூகத்தில் பிறந்து தான் வரணும், பிறப்பெடுத்து தான் வரணும். அப்படி ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு போன மனுஷன் தன்னோட வாழ்க்கையை, தன்னோட மென்டல் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாரு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்றைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நம்ம ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், ரொம்ப எளிமையான வாழ்க்கை, சொல்லிக்கிற அளவுக்கு ஆகா ஓங்குற வாழ்க்கையெல்லாம் வாழல. ரொம்ப ரொம்ப சாதாரண வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம கையாளுறதுக்கே அப்பா முடியலடா, டென்ஷனாக இருக்குடா, சின்ன சின்ன பிரச்சனைகள், நண்பனுக்கும் நமக்கும் இருக்க பிரச்சனையை மெயின்டைன் பண்ண முடியல, நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்க பிரச்சனையை மெயின்டைன் பண்ணலான்னு இவ்வளோ ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்துகள், நமக்குள்ள ஐடியாலஜி இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஐடியாலஜி இருக்குது, இதெல்லாம் சொல்ல முடியல. நம்ம பெரிய ஐடியாலஜி என்ன, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும். ஒரு கருப்பு சட்டையை வாங்கிட்டு அவங்க முன்னாடி போட்டு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். பட் யோசிச்சு பாருங்க, தான் ஒரு ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் தன்னை ஃபாலோ பண்ணுற லட்சக்கணக்கான பேரையும் ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸையும் அதே எம்பவரோட, அதே மென்டாலிட்டியோட, அதே பவரோடு வச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் என்னால் முடியலைங்க. வேறு லெவலுங்க. எனக்கெல்லாம் புல்லதிக்குது. இது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு விஷயம், அந்த மனுஷனோட வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அவரால் அவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். எஸ், அஃப்கோர்ஸ் அவர் எந்த அளவுக்கு ஒரு மகானாக இருந்தால் அதை பண்ண முடியுங்கலாம் தாண்டி நாம் வாழ்ந்துட்டுருக்க அதே காலகட்டத்தில் நாம் குறைஞ்சபட்சம் நம்ம நினைவு இருக்க காலகட்டத்தில் அவர் இருந்திருக்காது. அப்போது நம்ம வாழ்க்கை நம்ம சாதாரண வாழ்க்கை இருக்குல்ல, இதில் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லைங்க. லிட்டரலி ஒன்றுமே இல்லை. எனக்கு என்ன வருத்தமாக இருக்கக்கூடிய விஷயம்னா, என்னால் ரொம்ப சின்ன பையன், இந்த இறுதிக்கட்ட போர்க்காலம், அதாவது 2008 அந்த காலகட்டத்திலாம் ரொம்ப சின்ன பையன். எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயம்லாம் என்னென்னா, அவங்க வீட்டில் பேசியிருக்காங்க, ஏதோ குண்டு போடுறாங்க, எங்கேயோ குண்டு போடுறாங்க, யாரோ இறந்துட்டுருக்காங்க மாதிரி. பட் இப்போ எனக்கு ரொம்ப வலிக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. என்ன வேணால் சொல்லுங்கள், அந்த மனுஷனோட மென்டாலிட்டியை எவ்வளோ ஒரு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச மனுஷன் அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளாம் மனசு உடஞ்சி போகிறது தேவையா? தலைவனை ஃபாலோ பண்ணி பாருங்க, புத்தகங்கள் படிங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள்.